Hey guys, hello, vanakkam and welcome back to our channel Akshayan Beauty Tips and Kitchen Recipes. So friends, இன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா நிஜமா ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு டாபிக்கோட வந்திருக்கேன். அதுவும் நம்மள மாதிரி கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டான டாபிக். ஸோ கேர்ள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு தலையில் வந்துட்டு முடி அதிகமாக வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க. பட் வந்துட்டு ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தலையில் வளர வேண்டிய முடி முகத்தில் வளர்ந்துருக்கும். ஸோ அது வந்துட்டு கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும். மென்டலி வந்துட்டு ஒரு சில பேர் டிஸ்டர்ப் கூட ஆகிருப்பாங்க. ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா காதில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சின்னில், அதுக்கப்புறம் வந்துட்டு லிப்ஸுக்கு மேலே, அப்புறம் வந்துட்டு இந்த சீக்ஸ் ஏரியாவில், ஃபோர்ஹெட்ல இந்த மாதிரி இடங்களில் வந்துட்டு நிறைய முடி வளர்ந்துருக்கும். ஸோ அது வந்துட்டு நம்மளோட அழகையே வந்துட்டு குறைக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுவே வந்துட்டு மென்டலி டிஸ்டர்ப் ஆகக்கூடிய விஷயமாகவே கூட இருக்கலாம். ஸோ வந்துட்டு இதுக்காக வந்துட்டு காசு இருக்கிறவங்க வந்துட்டு இதுக்காக க்ரீம் வாங்கி கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்க. எல்லாத்தாலையும் பட் அந்த அமௌண்ட்டை வந்துட்டு அவாய்ட் பண்ண முடியாது இல்லைங்களா? ஸோ வந்துட்டு ஒரு க்ரீம் வாங்கி நம்ம ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை நம்ம ட்ரை பண்ணும்போது வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்க மாதிரி இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு. ஓகேங்களா? எல்லாத்துக்கும் நான் சொல்ல யூஸ் பண்ணும்போது வந்துட்டு நல்லா இருக்க மாதிரி இருக்கும். பட் அதை யூஸ் பண்ணுற ஸ்டாப் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு அந்த ஃபேஷியல் ஹேர்ஸ் வளர்றதா இருக்கட்டும், ஃபேஷியல் ஹேர்ஸ் தெரியறதா இருக்கட்டும், அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ வந்துட்டு அது ஒரு டெம்பரரி சொல்யூஷனாக இருந்திருக்குமே தவிர ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் கொடுத்துருக்காது. ஸோ வந்துட்டு அதுக்கு பெர்மனண்ட்டாக ஒரு சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப எளிமையான பொருட்களை வச்சு ரொம்ப கம்மியான விலையில் சூப்பராக வந்துட்டு அதுக்கான சொல்யூஷன்லாம் இருக்குது. ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த முடி எதனால் வளருது அப்படிங்கிறதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? ஸோ இந்த முடி வளர்றதை இன்ஸ்பயர் பண்ணுறது வந்துட்டு ஆண்ட்ரோஜன் அப்படின்ற ஒரு சுரப்பி வந்துட்டு உடம்புல வந்துட்டு பாடியில் சக்ரீஷன் ஆகுறது தான். இது வந்துட்டு மென்ஸுக்கு வந்துட்டு அதிகமாக வந்துட்டு சக்ரீட் ஆகும். அது மாதிரி வந்துட்டு லேடிஸ்க்கு வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக சுரக்கும். ஸோ இது வந்துட்டு சில ஹார்மோன் சேஞ்சஸால் லேடிஸ்க்கும் வந்துட்டு அதிகமாக சுரக்குது. ஓகேங்களா? ஸோ அது என்னென்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சில லேடிஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உடம்புல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸால் வந்துட்டு ரெகுலராக டேப்லெட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த டேப்லெட் எடுக்கிறதால வந்துட்டு ஸோ இந்த ஃபேஷியல் ஹேர்ஸ் வந்துட்டு வளரும். ஸோ ரெகுலராக டேப்லெட் எடுக்கிறதால வந்துட்டு இந்த ப்ராப்ளம்ஸ் வரும். அப்புறம் சில பேருக்கு நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய ஹார்மோனல் சேஞ்சஸாலையும் வந்துட்டு அதிகமாக வளரும். ஓகேங்களா? ஸோ இந்த சில காரணங்களால தான் வளருது. ஓகேங்களா? வேறு ஒன்றும் கிடையாது. அண்ட் நம்மளோட பெரியவங்க வந்துட்டு, அதாவது பெண் குழந்தைங்க பிறந்த உடனே சின்ன பசங்களை வந்துட்டு ரெகுலராக மஞ்சள் தேய்ச்சி குளிக்க வைங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான காரணமும் இதுதான். இந்த மஞ்சள் தேய்ச்சி குளிக்க வைக்கும்போது ஒரு சில மஞ்சளுக்கு ஒரு சில தன்மை உண்டு. ஓகேங்களா? ஒரு சில மஞ்சள் ஒரு சில விஷயங்களை வந்துட்டு கட்டுப்படுத்தும் அப்படின்ட்டு மஞ்சளில் பல ரகம் இருக்குது. அதுக்கு நம்ம தனியாகவே வீடியோ போஸ்ட் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு மஞ்சள் வந்துட்டு ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை வந்துட்டு சரி பண்ணும். ஸோ ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் வந்துட்டு நம்மள பெரியவங்க வந்துட்டு அந்த கட்டை மஞ்சள் இருக்குது பார்த்தீங்களா, மஞ்சள் கிழங்கு, அதை வந்துட்டு உரைச்சி பெண் குழந்தைங்களை குளிக்க வைங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்படி உரைச்சி குளிக்க வைக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம அந்த உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஃபேஸில் இருக்கக்கூடிய முடியெல்லாம் வந்துட்டு ஒரு சில பேர்த்துக்கு உதிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர்த்துக்கு நம்ம வளர்றதே கண்ட்ரோல் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதுங்காட்டி தான் வந்துட்டு நம்மளோட பெரியவங்க வந்துட்டு சொல்லியிருக்காங்க. பெரியவங்க எந்த ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னாலும் கூட அது வந்துட்டு அதில் ஒரு காரணம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கான பெர்மனன்ட் சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பவும் போல தாங்க, நீங்கள் நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா வந்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பக்கத்துலேயே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானில் ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை வந்துட்டு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் வந்துட்டு உங்களுக்கு வந்து சேரும். ஓகேங்களா? சரி, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த ரெமெடி செய்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா வந்துட்டு எக் இருக்குது பார்த்தீங்களா, அதோட ஒயிட்டை மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ நான் எக் ஒயிட்டை எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு மொத்தமாக எல்லோவோடையும் சேர்த்து எடுத்துடுறேன். ஸோ இப்போ அதை வந்துட்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு எக் ஒயிட்டை மட்டும் நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இது கூட வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு கடலை மாவு. ஓகேங்களா? ஸோ அதை ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகர். இதை நல்லா இது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அதில் வந்துட்டு லங் ஃபார்ம் ஆகாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ லைட்டாக திப்பியாக கட்டி சேர்கிற மாதிரி இருக்கும். பட் அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது ஓரளவுக்கு பேஸ்ட்டாக செட் ஆனதுக்கப்புறமா அதை நம்ம ஃபேஸில் போடும்போது வந்துட்டு கொஞ்சம் உடச்சி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அதில் வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கஸ்தூரி மஞ்சளுக்கு பதிலாக வந்துட்டு நீங்கள் மஞ்சள் கிழங்கு கூட வந்துட்டு பொடி பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேஸ்ட் இப்படி தான் இருக்குங்க, பார்த்துக்கோங்க. இந்த பேஸ்ட் இப்படி தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த பேஸ்ட்டை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் இந்த பேஸ்ட்டோட யூசஸ் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
ஸோ இப்போ இந்த பேஸ்ட்டை வந்துட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதை வந்துட்டு ஒரு 1/2 hour to 45 minutes அப்ளை பண்ணி வச்சோம்னா நல்லா காஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸில் இருக்கக்கூடிய டார்க்னஸ்ஸு, டார்க் சர்க்கிள் அண்ட் ஃபேஸில் இருக்கக்கூடிய விரிங்கிள்ஸ் இது எல்லாத்தையுமே வந்துட்டு சரி செய்கிறதுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் கடலை மாவு வந்துட்டு நம்ம ஸ்கின் வந்துட்டு ரொம்ப நல்லது ஸ்கின்னுக்கு. ஃபேஸை வந்துட்டு எப்போவுமே எங்கே வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ஃபோலியேட்டட் ஸ்கின்ஸை வந்துட்டு ரிப்பேர் பண்ணி ஃபேஸை வந்துட்டு எங்கே மாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஃபேஸில் இருக்கக்கூடிய விரிங்கிள்ஸை சரி பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. சுகர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹார்டாக சொரசொரப்பாக இருக்கக்கூடிய ஸ்கின்னை வந்துட்டு ஸ்மூத்தாக மாற்றுறதுக்கும் சாஃப்டாக மாற்றுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஸ்கின்னுக்குள்ளே போய் டீப்பாக வந்துட்டு அதை டர்ட்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி ஃபேஸை வந்துட்டு க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அண்ட் கஸ்தூரி மஞ்சள் பார்த்தீங்கன்னா ஃபேஸில் எந்த ஒரு ப்ராப்ளமும் வரவிடாமல் பார்த்துக்குது. ஃபேஸை பிரைட்டாக, க்ளோவாக அண்ட் கிளாஸியாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஃபேஸில் வந்துட்டு எந்த ஒரு டர்ட்ஸும் வந்துட்டு அதாவது என்ன சொல்கிறது, எந்த ஒரு பிரச்சனையும் வர விடாமல், எந்த ஒரு ப்ராப்ளம்ஸும் வந்து ஃபேஸில் இருக்க விடாமல் பார்த்துக்குது. அண்ட் ஃபேஸில் இருக்கக்கூடிய முடியை வந்துட்டு ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதை வந்துட்டு டெய்லி நம்ம ரெகுலராக வந்துட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணி குளிக்கும்போது வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஸ்கின்னுக்கு நல்லது. ஓகேங்களா. நம்ம யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ப்ராடக்ட் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்துட்டு ஸ்கின்னுக்கு நல்ல ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு விஷயத்தை செய்யுது. ஓகேங்களா. ஸோ இதை வந்துட்டு மொத்தமாக வந்துட்டு நம்ம ஃபேஸில் போட்டு அப்ளை பண்ணும்போது சுகர் வந்துட்டு இறுக்கம் கொடுக்கும். அது மாதிரி வந்துட்டு எக் வந்துட்டு கடலை மாவோடு மிக்ஸ் பண்ணி நம்ம உள்ளே போடும்போது வந்துட்டு அதுவும் இறுக்கம் கொடுக்கும். ஸோ அது வந்துட்டு ஒரு பீல் ஆஃப் மாஸ்க் மாதிரி செட் ஆகிடும். ஸோ இந்த மாஸ்க்கை வந்துட்டு ஃபேஸ்லேருந்து ரிமூவ் பண்ணுறது லிட்ரலி வந்துட்டு கொஞ்சம் கஷ்டம் தாங்க. நான் இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் வந்துட்டு சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கக்கூடியவங்க இல்லை ட்ரை ஸ்கின் இருக்கக்கூடியவங்க அப்படின்னா ப்ளீஸ் இந்த சேனலை இந்த ரெமெடியை ட்ரை பண்ணாதீங்க. உங்களுக்காக தனியாக ஒரு வீடியோ கண்டிப்பாக நான் போடுறேன். ஏன்னா வந்துட்டு இந்த எக்கோட வந்துட்டு ஸ்கின்னு உங்களுக்கு பீல் ஆகி வரதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ நார்மல் ஸ்கின் டைப்பில் இருக்கவங்க அண்ட் ஆயிலி ஸ்கின் டைப்பில் இருக்கவங்க கண்டிப்பாக இந்த ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். பட் சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கக்கூடியவங்களும் ட்ரை ஸ்கின் இருக்கக்கூடியவங்களும் ப்ளீஸ் ட்ரை பண்ணாதீங்க. உங்களோட ஸ்கின் பீல் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா உண்டு. ஓகேங்களா. இதை ஃபேஸில் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour to 45 minutes விட்டுறேன். அதுக்கப்புறம் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லாமே நல்லா காஞ்சிடுச்சு, கையில் ஒட்ட மாட்டேங்குது. ஸோ ரொம்ப நல்லா காஞ்சிடுச்சு. ஸோ நீங்கள் வந்துட்டு ஈஸியாக அதை பீல் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியாதுங்க. இதை பீல் பண்ணுறது லிட்ரலி கஷ்டம். ரொம்பவே டைட்டாக இருக்கும். ஸ்கின்னுக்கு வந்துட்டு நல்ல ஒரு இறுக்கம் கொடுக்கும். ஸோ வந்துட்டு அதை ரிமூவ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். கொஞ்சம் பொறுமையாக பேஷியண்ட்டாக ரிமூவ் பண்ணுங்கள். அண்ட் பெயின் ஹெவியாக இருக்குங்க, இப்போவே சொல்லிடுறேன். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் வீக்லி ஒன்ஸ்லாம் அப்ளை பண்ண தேவையில்லைங்க. 15 days ஒன்ஸ் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் வந்துட்டு இதை ரெகுலராக ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரௌத் ஆகிறது வந்துட்டு கண்ட்ரோல் ஆகும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பெர்மனெண்ட்டாக வந்துட்டு அந்த ஹேர் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். அடுத்து உங்கள் ஃபேஸில் வந்துட்டு இந்த ஹேர் வந்துட்டு வளராது. ஸோ இது பீல் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்றதை பாருங்கள். என்னோடய ஹேர் எல்லாத்தையுமே நல்லா பீல் பண்ணிட்டு வருது. உங்களுக்கு தெரியுதான்றது தெரியல. ஸோ இப்போ வந்துட்டு இதை வந்துட்டு ரொம்ப மெயில்டாக வந்துட்டு உங்களோட தம் ஃபிங்கரை வச்சு லைட்டாக புஷ் பண்ணி ரிமூவ் பண்ணுங்கள். ஸோ வந்துட்டு அந்த ஹேர்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகும்போது லிட்ரலி ரொம்பவே பெயினாக இருந்துச்சுங்க எனக்கு. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்றது எனக்கு தெரியல. பட் எனக்கு இது ரொம்பவே பெயினாக இருந்துச்சு. ஸோ நான் பீல் ஆஃப் மாஸ்க் கூட போடுவேன். பட் அதை விட இது கொஞ்சம் பெயின் அதிகமாக தான் இருந்தது. பட் ரிசல்ட் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கக்கூடியவங்க இல்லைனா ட்ரை ஸ்கின் இருக்கக்கூடியவங்க அப்படின்னா வந்துட்டு ப்ளீஸ் இதை ட்ரை பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்துட்டு இது கண்டிப்பாக வந்துட்டு பெயின்ஃபுல்லாக இருக்கும், ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அண்ட் ஸ்கின் பீல் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஓகேங்களா. அதுங்காட்டி வந்துட்டு ட்ரை ஸ்கின் இருக்கக்கூடியவங்களும் சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கக்கூடியவங்களும் இதை ட்ரை பண்ணாதீங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு பேஷியண்ட்டாக நான் பொறுமையாக ஆஃப் கேமராவில் போய் வந்துட்டு ஃபஸ்ட் நான் ரிமூவ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஆன் த கேமராவில் வந்துட்டு இதை வந்துட்டு நான் ரிமூவ் பண்ணுறக்குள்ளே அழுதுருவேன் போல இருக்குது. அதுங்காட்டி வந்துட்டு ஆஃப் கேமராவில் போய் வந்துட்டு இதை போயிட்டு நான் வந்துட்டு இது எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா பீல் பண்ணிட்டு வர்றேன். ஸோ கொஞ்சம் டஃப்பான டாஸ்க்கு தான். பட் உங்களுக்காக நான் ட்ரை பண்ணுறேன். உங்களால் ரொம்ப முடியலன்னா வந்துட்டு லைட்டாக தண்ணி வச்சு லைட்டாக பீல் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ இது எல்லாத்தையுமே நான் பீல் பண்ணி எடுத்துட்டேன். என்னோடய ஃபேஸ் வந்துட்டு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. நல்லா க்ளோவாக இருக்குது, பிரைட்டாக இருக்குது. அண்ட் ஃபேஷியல் ஹேர் நல்லாவே ரிமூவ் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு ஸ்கின் ரொம்ப எரியும். கண்டிப்பாக உங்களுக்கு எரியுது அப்படின்னா வந்துட்டு ஒரு ஆலோவேரா ஜெல் வச்சு வந்துட்டு ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிங்க. அது வந்துட்டு கொஞ்சம் காம் ஆக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு
உங்களோட ஒர்க்ஸை நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக வந்துட்டு கொஞ்சம் பெயின் இருக்கும். பெயினாக இருக்கும்போது வந்துட்டு இதை வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இதை வந்துட்டு இந்த ஜெல்லை அப்ளை பண்ணிவிட்டு உங்களோட ஃபேஸை வந்துட்டு நல்லா காமாக்கிக்கோங்க. தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். இது கண்டிப்பாக வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை வந்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ உங்களை நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். அண்ட் உங்களுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் இதை ட்ரை பண்ணியிருக்கேங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த ஹேர் ரிமூவல் ரெமெடி உங்கள் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் வந்துட்டு தேவைப்படும் அப்படின்னு நினைக்கிறீங்க அவங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். அண்டு வீடியோ நல்லா இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு ப்ளீஸ் ஒரு தம்ஸ் அப் பண்ணிடுங்க. நீங்கள் நம்மளோட சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களோட ஃபீட்பேக்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் அது மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் கூட அது கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அதையும் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நான் உங்கள் கார்த்திகா கோபிநாத். டேக் கேர். டாடா. பாய் பாய்.